ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணுறதெல்லாம் நிறையா பார்த்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வெளியிலையும் க்ளீனிங் நிறைய வேலை இருக்கும். இதுக்கு தண்ணி ஊற்றுறது, அப்புறம் ட்ரிம் பண்ணுறது, ஃப்ரூட்ஸை கலெக்ட் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வேலை. எங்கள் தோட்டம் சின்னது தான். சின்ன தோட்டத்துலேயே இத்தனை வேலை இருக்குன்னா பெரிய தோட்டத்தில் எத்தனை வேலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சம்மர் வந்தாலே நிறைய இலை உதிரும். அப்புறம் இந்த ரெயின் வாட்டர் டக்ட் இதை கட்டுங்க. இந்த ரெயின் வாட்டர் டக்ட் நாங்கள் மழை தண்ணியை சேகரிக்கிறதுனால அதை இந்த டக்டில் கலெக்ட் பண்ணி கிணத்துல விடுவோம். அது ப்ரீவியஸ்லேயே வீடியோ போட்டிருக்கேன்னா. ஸோ அந்த டக்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பன்னீர்செல்வன் பண்ணுவார். அது மாரியம்மா டெய்லி காம்பவுண்டை க்ளீன் பண்ணுறது அது அவள் வேலை. பட் அவளுக்கு மேலே ஏறி கூரை மேலே ஏறி டக்டை க்ளீன் பண்ணி எல்லாம் முடியாது, எங்களுக்கும் முடியாது. அவர் தான் பண்ணுவார். இவ்வளோ இலை இருந்தது இந்த டக்கில். இங்கே அப்புறம் இங்கே இது எல்லாத்தையும் எடுத்து போட்டார். ஏப்ரல் செகண்ட் வீக்கில் இங்கே இந்த ஏப்ரல் ஷவர்ஸ் வர ஆரம்பிச்சிடும், மழை. ஸோ அதுக்கு முன்னால் இந்த ப்ரிப்பரேஷனை நம்ம எவ்ரி இயர் பண்ணணும். இல்லைன்னா எல்லாம் அடைச்சிட்டு இந்த மழை தண்ணி இதில் விழாது, தொட்டியில் விழுந்து கிணத்துல விழாது. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் வேலையெல்லாம் சம்மரில் நிறைய இருக்கும். அப்புறம் இந்த மரத்துக்கு இதுக்கெல்லாம் உரம் போட்டு ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி விட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன்னா போடுறேன். அதை உரம் போட்டு தண்ணி ஊற்றணும். ஸோ சம்மரில் கொஞ்சம் தண்ணி மரத்துக்கும் ஊற்றணும். ஸோ இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் மாமா ரொம்ப எக்ஸ்பர்ட். ஆரோ வாட்டர் எல்லாம் கலெக்ட் பண்ணி சின்ன செடிக்கெல்லாம் ஊற்றிடுவார். அதுக்கப்புறம் அரிசி அலம்புற தண்ணி, காய் அலம்புற தண்ணி இதெல்லாம் சேகரித்து அதெல்லாமும் விடுவோம் செடிக்கெல்லாம். அதை தவிர இந்த பஞ்சாயத்து தண்ணி வரும், அதையும் விடுவோம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வாங்கவும் வேண்டியிருக்கு. ஏலகிரியில் கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் தான், தண்ணி கஷ்டம் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இப்போ தண்ணி கஷ்டம் இருக்குது. கஷ்டம் இருக்கோ இல்லையோ நம்ம தண்ணியை எப்போவுமே சேவ் பண்ணோம். அண்ட் இங்கே நாங்கள் மேக்ஸிமம் ஒரு ட்ராப் வேஸ்ட் பண்ணாக்கி தான் சேவ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பன்னீர்செல்வன் அந்த பலா இதெல்லாம் பழுத்திருக்கு, அதெல்லாத்தையும் எடுத்து கொடுத்தார். பலா எல்லாம் இந்த பழுத்த பலாவை நல்லா ஆஞ்சி இது பண்ணி நாங்கள் சக்கை ஜாம் பண்ணுவோம், பலா ஜாம். அதுவும் சேலுக்கு வரும், நான் சொல்கிறேன் அப்புறமா பண்ணின அப்புறம். ஸோ இந்த மாதிரி இந்த கார்டன் மெயின்டெனன்ஸ், க்ளீனிங் ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். உள்ளே நம்ம நன்னா வச்சுக்கிறோங்கிறது ஒரு விஷயம், வெளியிலையும் க்ளீனாக இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தால் அந்த பால்கனி இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரீபாட் பண்ணி பாட்டெல்லாம் க்ளீனாக வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெரிய வேலை தான் அது. ஸோ இந்த தோட்டத்து வேலை, தோட்டம் க்ளீனிங், ப்ரிப்பரேஷன் சம்மரில் ஃபார் கம்மிங் ரெயின்ஸ், இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன். தேங்க்யூ. இந்த தோட்ட வேலை எங்களால் பண்ண முடியாது, அதுக்கு பன்னீர்செல்வன் தான் அவர் தான் பண்ணார். நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள் பன்னீர்? ஆர்கானிக்காக உரம் போட்டுருக்குறோங்க. உரம் போட்டு தண்ணி விடுறது, அவுக்காடை நல்லா பிஞ்சுங்க. இது மே மாதம் ஜூன் மாதத்துல காய் கிடைக்கும். சரி, அது இப்போ எல்லாம் உதிர்ந்துடுமா இல்லை நிற்குமா? இருக்குங்க, 100க்கு 50 காய் நிற்குங்க. 100க்கு 50 காய் நிற்கும். கடையில் 2 4 6 காய் இருக்குதுங்க. ஒரு காய் 2 காய் நிற்குங்க. சரி. மீதி அந்த மே மாதம் மழையில தாங்க பாதிக்கப்பட்டு எல்லாமே அப்படியே இருக்கும். மழை காலம் வந்தோடனே கல்வி மழை அது இது பட்டாதாங்க பிஞ்சு நல்லா இருப்பாங்க. இதுக்கு கடையில் பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 ஒரு கிளையில் 8 பிஞ்சு இருக்குங்க. அதில் ஒரு 2 பிஞ்சு ஒரு பிஞ்சு நமக்கு 1 2 கிடைக்குங்க. சரி. இவ்வளோ கிடைச்சதுன்னா மரமும் தாங்காது, இந்த கிளைகளும் முறிஞ்சிருக்கும். ஓகே. அதில் ஒரு காய் 2 காய் தான் இயற்கையாக கடைசியாக தங்கும் போது இவ்வளோ பெருசாகும். ஒரு காய் 1 கிலோ கூட வருங்க. 8 காய் இந்த கிளை தாங்காது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அதுக்கோசரம் அது ஒரு காய் 2 காய் வருங்க. அதான் போன வாட்டி எல்லா காயும் ஒரு காய் 700 கிராம் 800 கிராம் இருந்தது. 3/4 கிலோ 1/2 கிலோ வந்தாலும் 4 கிலோ தாங்குங்களா இந்த கிளை? தாங்காது இல்லை. ஆமாம், அதனால இது ஒரு காய் 2 காய் அது இயற்கையாக வரும், இயற்கையாகவே வருது. கீழே என்ன இப்போ தண்ணி ஊற்றுறீங்களே, உரம் போட்டதுனாலயா? உரம் போட்டுக்குதுங்க, உரம் போட்டு தண்ணி விடுறாங்க. தண்ணி விடுறாங்க. நம்ம வெயிலுக்கு எல்லாம் காயுதுங்க, அதனால விட்டாதான் இந்த பிஞ்சுல 150 பிஞ்சு கிடைக்கும். அந்த செடிக்கு வரீங்களாம்மா?
இது வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு, ஸ்டார் நெல்லி. ஸ்டார் நெல்லி. ஸ்டார் நெல்லி இதை பாருங்க. இதை பாருங்க. அதுலேயும் சின்ன பிஞ்சு வந்திருக்கு. இதாங்க ஸ்டார் நெல்லி. ம். இது தண்ணி இல்லாதனால இப்போ உரம் போட்டு தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதை பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். இதுலேயே 10 காய் இருக்குது பாருங்கள், நல்லா பிஞ்சு. இதெல்லாம் மே மாதம் நமக்கு நல்ல தரமான காயாக வந்துருக்கும். ஆமாம், போன வருஷம் 2000 காய் வந்து 2000 இந்த வருஷம் 5000 காயே வருங்க. நம்ம தண்ணி மட்டும் கொஞ்சம் விட்டுக்கிட்டு வந்தோம்னாக்கா காய் எல்லாமே அப்படியே நிற்கிது பாருங்க. இதுக்கும் உரம் போட்டிங்க? உரம் போட்டுக்கிறோங்க, உரம் போட்டு தண்ணி விட்றோங்க. அதே மாதிரி இது வந்து தண்ணி மட்டும் விட்டால் போதும், எல்லாம் பூ கருகி இருக்குங்க தண்ணி இல்லாதனால. இதே மழை காலமாக இருந்தால் 5000 காய் இருக்கும். இதெல்லாம் வந்து காய் எந்த மழைக்கு அடி வாங்கி கொட்டாதுங்க. இது வந்து இயற்கையாகவே காய்ங்க அப்படியே இருக்கும். இது வந்து நல்ல ஒரு இது வந்து அந்த சுகர் பீப்பு இதுக்கெல்லாம் வந்து ஒரு மூலிகையான காய். இது கிடைக்கிறது இல்லைங்க. இது வந்து சுகருக்கு பீப்புக்கெல்லாம் வச்சு டெய்லி ஒரு காய் சாப்பிட்டோம்னா சுகருங்கிறது எந்த பக்கம் போகுன்னு தெரியாது. இதெல்லாம் கிடைக்கல. இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தாங்க தெரியும், தெரியாதவங்க 2-3 போவாங்க. இதில் உள்ள வந்து மூலிகை, அது பவர், ரொம்ப பவர். பாருங்க, ஒரு சின்ன காய். இது வந்து பிஞ்சி. இதே வந்து ஒரு 150-200 கிராம் வரும். பழம் பழுத்து வரும்போது 200 கிராம் காய் வருங்க. அதுதாங்க இதுதான் ஸ்டார் நெல்லி. இதில் வாருங்க ஒரு 10,000 பிஞ்சு இருக்கும். நமக்கு ஒரு 5000 பிஞ்சு கிடைக்குங்க இருக்கும். ஆமாம், இந்த வருஷம் 5000 வரும்னு சொல்கிறீங்க. பாருங்கம்மா, பாருங்க. இப்போ பலாவ் எடுக்க போகிறார் பன்னீர்செல்வன். ஸோ நீங்கள் எப்படி அதை எடுப்பீங்க? கயிற்று கட்டி எடுத்துருவீங்களா? கீழே விழுந்தாக்கா அடிபட்டுருங்க. அடிபட்டு வேஸ்ட் ஆயிரும். இந்த இடம் போய் கல்லில் குத்துச்சுன்னா அப்படி அழுகி வேஸ்ட் ஆயிரும். சரி, அடிப்படாத பக்குவமாக இறக்கணுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்த முடியும். தொப்புன்னு கீழே விழுந்தா இந்த இடம் அடிப்படும், அப்படியே அழுகிடும். ஆமாம், பழுக்க விடாது. அப்புறம் நாங்கள் ஜாம் பண்ணணும். அதை ஜாம் பண்ணால் உங்களுக்கு பக்குவமாக இறக்கணும். எப்போதுமே ஒரு காயை பக்குவமாக தாங்க கீழே இறங்கி வைக்கணும். அப்படியே எல்லாம் தள்ள முடியாது. தள்ளினா அது மீன் வேஸ்ட். இந்த காய் அப்படியே இதோட இந்த போய் கல்லில் அடிப்பட்டு இங்கே அழுகும், அப்படி அழுகிறோம், பழுக்க விடாது, அழுகி வேஸ்ட் ஆகிடும். அதனால நம்ம வந்து இறக்கணுங்க கிட்ட இருந்தால் கூட. ஸோ எல்லா விவசாயமும் தெரிஞ்ச பன்னீர்செல்வன் நமக்கு வந்து ரொம்ப பக்குவமாக காய் இறக்கி கொடுக்குறார், ரொம்ப பக்குவமாக உரம் போடுறார். எல்லாம் ரொம்ப மரியாதையாக ஒரு என்வாயர்மெண்ட் அண்ட் செடிக்கு கொடிக்கு மரத்துக்கு ஒரு ரொம்ப மரியாதை கொடுத்து வேலை பண்ணுற ஒரு நல்ல எண்ணம் அவருக்கு. Might get disturbed.